இன்னைக்கு மேட்சை மாற்றி எழுதுனது ஜெமி ஓவர்டன். தனக்கு 3 மேட்ச் சரியாக அமையலை. தான் எங்கே மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி பொறுப்பான ஒரு ஆட்டத்தை ஆடி இந்த சீசனோட முதலாவது செஞ்சுரியை பதிவு செய்கிறாரு சஞ்சு சாம்சன். சிஎஸ்கே ஃபேன்ஸ் தைரியமாக ஜேர்சியை போட்டுட்டு இப்போ சவால் விடலாம். இந்த சீசனோட முதலாவது வெற்றியை இன்னைக்கு பதிவு செய்கிறாங்க. ஏப்ரல் 11, 2026 டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சிஎஸ்கே அணிகளுக்கு இடையிலான போட்டியில் டொஸ்வின் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ் முதல்ல போல் போட்டோன்னு சொல்றாங்க. சிஎஸ்கேல இருந்து ஆரம்பமாக விட் பண்றதுக்கு ருத்ராஜ் மற்றும் சஞ்சு சாம்சன் உள்ள வராங்க. சஞ்சு சாம்சன் T20 ஆடிக்கிட்டு இருந்தப்ப ருத்ராஜ் ஓடிஐ ஆடிக்கிட்டு இருந்தாரு. 18 போல் 15 ரன்ஸோட ருத்ராஜ் வெளியே போறாரு. அப்புறம் ஐஸ் மாத்திரை உள்ள வந்து சஞ்சு சாம்சனோட செட் ஆகி நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடுறான். 36 போலுக்கு 59 ரன்ஸ் அடிச்சிருந்த நேரம் ஆளை கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு ஆறுச்சாமியை உள்ள அனுப்புறாங்க. ஒரு பக்கம் சஞ்சு சாம்சன் அவரோட கேமை அழகா நேர்த்தியா ஆடிக்கிட்டு இருந்தாரு. 56 போல் ஃபேஸ் பண்ணி 115 ரன்ஸ் நாட் அவுட். கடைசியா ஜாயின் ஆன டுபேயும் 10 போலுக்கு 20 ரன் அடிச்சு டீம் டோட்டலை ஏற்றி விட 20 ஓவர் முடியும் போது 212 ரன்ஸ் அடிக்கிறாங்க சிஎஸ்கே. இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணக்கூடிய தரமான பெட்டிங் லைனப் ஒன்று டிசி கிட்ட இருக்கு. சரி, என்னதான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து மெச்ச பார்த்தோம். ஓப்பனிங் கேஎல் ராகுல், பெத்தும் நிசங்க ஜோடி அசத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே போனா நல்லதுக்கு இல்லையே அப்படின்னு யோசிச்சு ஜெமி ஓவர்டன் கேஎல் ராகுலை தூக்குறாரு. 10 போலுக்கு 18 ரன்ஸ் அடிச்சுட்டு கேஎல் ராகுல் அவுட் ஆகுறாரு. சரி, ஓகே, நம்ம ஸ்ரீலங்கன் சிங்கம் களத்தில் கலக்கிக்கிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த சிங்கத்துக்கு 40 to 50 ரன்ஸ்குள்ள ஏதோ சூனியம் போல இருக்கு. இன்னைக்கும் 24 போலுக்கு 41 ரன்ஸ் அடிச்சுட்டு பெத்தும் நிசங்க அவுட். நெக்ஸ்ட் வந்த சமீர் ரிஸ்வி, அக்சர் பட்டேல் பெருசா ஜொலிக்கலை. இப்போ மொரட்டு மில்லரும் ஸ்டப்ஸும் களத்தில் நிற்கிறானுங்க. இவனுங்க அடிக்க பிடிச்சா முடிச்சு விட்டுருவானுங்கன்னு சில ஃபேன்ஸ் விறுவிறுப்பாகவும் சில ஃபேன்ஸ் பதட்டத்தோடையும் பார்த்துக்கிட்டு இருந்தா ஜெமி ஓவர்டன் மில்லர் விக்கெட்டை உடைச்சே விட்டான். அப்பாடாண்டு சிஎஸ்கே டீம் மூச்சு விட அசுதோஷ் சர்மா திடீர்னு வந்து ஒரு ஜாதி ஆட்டம் ஒன்று ஆடுறான். அப்புறம் அவனையும் நூர் அகமது தூக்குறான். இப்போ சிஎஸ்கே பக்கம் மிக்ஸ் ஆயுது. ஆனாலும் ஸ்டப்ஸ் இருக்கிற வரைக்கும் தன்னோட வெற்றியை சிஎஸ்கேயால் கணிக்க முடியல. ஏன்னா அவனும் கெட்ட ஃபார்மில் இருந்தான். 38 போலுக்கு 60 ரன்ஸ் அடிச்சிருந்த நேரம் மறுபடியும் ஜெமி ஓவர்டன் ஸ்டப்ஸை தூக்குறான். அப்புறம் என்ன, சிஎஸ்கே வெற்றி உறுதியாகிட்டு. இது இந்த சீசனோட சிஎஸ்கேட முதல் வெற்றி. தலை இல்லாமல் இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. ஒளிஞ்சி திரிஞ்ச சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ மஞ்ச ஜேர்சியை போட்டுக்கிட்டு 6வது முறையாகவும் நாங்கள் தான் அப்படின்னு சவால் விட ஆரம்பிச்சிருப்பாங்க.